வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சன்ல பாரம்பரிய முறைப்படி வாழை இலையில சங்கரா மீனை மசாலா தடவி நம்ம வந்து வறுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க சூப்பரான ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணுவோம். 3 சங்கரா மீன் எடுத்திருக்கேன். நான் நல்ல பெரிய பெரிய மீனாக 3 மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மார்க் போட்டு வாங்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அரை எலுமிச்சம்பழம், சின்ன வெங்காயம் சின்ன கப்பில் 2 கப்பு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தக்காளி ஒரு 2 தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, ரொம்ப கம்மியான புளி தண்ணி, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாவையும் பூண்டையும் ஆட்டி எடுத்து வச்சிருக்கோம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பொரிக்கிறதுக்கு எண்ணெய், அப்புறம் ஒரு வாழை இலை. இலையை வந்துட்டு லைட்டாக தணலில் வாட்டிக்க போகிறோம். அப்போ தான் வந்து நம்ம வந்து மடிக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், இல்லைன்னா இலை கிழிஞ்சிடும். இலையில ஒரு சொட்டு நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துட்டு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் மெனக்கேட்டிங்கன்னா நல்லா ருசியான மீன் சாப்பிட்லாம். நான் இப்போ கேஸில் தான் பண்ணுறேன். விறகடுப்பு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். லைட்டாக சூடு ஏறணும், ரொம்ப ஏற வேண்டாம். இந்த கலர் உங்களுக்கு மாறுறது தெரியும் பாருங்கள். லைட்டாக தெரியுது இல்லைங்களா, மாறுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாறணும். இப்போ நம்ம இதை நல்லா வாட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் எப்படி மடித்தாலும் இது வந்து கிளியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. நம்ம நார்மலான இலையை வந்து நீங்கள் இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னா நடுவில் கிழிஞ்சிடும். அதனால தான் தணலில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இப்படி வாட்டினீங்க அப்படின்னா நம்ம எப்படி மடக்கினாலும் அது நமக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். இல்லை, மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். மீனெல்லாம் மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துருவோம். ஃபஸ்ட்டு நல்ல சின்ன வெங்காயம் வறுபடணும். செக்கில் ஆட்டுறதுலேயே 2 வகை இருக்குது. ஒன்று வந்து இழுப்ப மரம்னு சொல்லுவாங்க, அந்த மரத்தில் வந்து ஆட்டி எடுப்பாங்க, அந்த எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து மிஷினில் ஆட்டுறது, அதுவும் வந்து செக்கு மாதிரி தான். 2க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் மரத்தில் போட்டு ஆட்டுறதை வாங்கினீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். எப்படியும் ஒரு நிமிஷம் ஆகணும். வெங்காயம் கலர் மாறணும். நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கணும். நல்லா வெங்காயம் பாருங்கள், நம்ம வந்து எப்படி போட்டோம், இப்போ எப்படி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். மல்லித்தூளும் மஞ்சத்தூளும் சேர்க்குறேன். சீரகத்தூளும் சோம்புத்தூளும். இந்த மசாலா அப்படியே நம்ம மீன் வந்து பொரிச்சிட்டு அந்த மசாலா அப்படியே நம்ம சாதத்துலேயும் போட்டு பெசரி சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. இது வந்து டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் அதிகமாக கொடுக்கும். அப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்க்குறோம். இப்போது தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா சேர்த்துப்போம். 2 பச்சை மிளகாய். இப்போது உப்பு சேர்க்குறோம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கி சுருளை வதக்கி எடுத்துக்குவோம். காஷ்மீரி மிளகாவும் பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கோம் தனியாக. இதுதான் இது கொஞ்சம் காரம் கொடுக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் நம்ம நார்மலான மிளகாவே யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கலரும் கொடுக்கும், அதுக்காக நான் இதை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக புளி சேர்ப்போம். சுருளாக வதங்கிருச்சு. நல்லா நம்ம வதக்கி சேர்க்கறதுனால பச்சை வாசனையே இருக்காது. இப்போ இதை நல்லா சுருளை வதக்கியாச்சு. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி விடுறேன். இந்த புளி தண்ணி எதுக்கு அப்படின்னீங்கன்னா இந்த காரத்துக்கு நல்லா புளிப்பாக நல்லா டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு சும்மா ஒரு செகண்ட் இப்படி கிண்டி விட்டுட்டே இருப்போம். அது இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இறக்கி கொத்தமல்லி தூவிடலாம். இதில் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு கடைசியாக எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக புளிஞ்சிருக்கோம். நம்ம புளி சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புளிகிறப்ப இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்கும். போதும் இந்த அளவுக்கு. இப்போது நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் மசாலாவை தடவ வேண்டியதான்.
இப்போது இந்த வாழை இலையில் இந்த கார்னர் இருக்குது இல்லைங்களா, அதை லைட்டாக உரிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு தான் நம்ம கட்ட போகிறோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாழை இலையில் நல்லா மசாலாவை ஃபஸ்ட்டு வச்சுடுவோம். அதுக்கப்புறமா மீன் எடுத்து வச்சுட்டு இது மேலேயும் நல்லா நம்ம மசாலாவை ஃபுல்லாக நல்லா மீனுக்குள்ளெல்லாம் தடவி விட்டுருவோம். நல்லா இந்த மசாலாவே எடுத்து அப்படியே தடவி விட்டுறலாம். ஃபுல்லாக மீனை வந்து மசாலாவிலே கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா உள்ள வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். நம்ம இப்போது நல்லா மீனை மசாலாலே கவர் பண்ணியாச்சு. இப்போது கொஞ்சம் வச்சுட்டு இப்போ மசாலா ஃபுல்லாக நம்ம வந்து தடவியாச்சு. இப்போ இந்த 2 கார்னரையும் ஃபஸ்ட்டு மடிச்சுக்குவோம். மடிச்சுட்டு அதுக்கப்புறமா மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சிடலாம். நல்லா மசாலா வெளியில் வராத அளவுக்கு மடிச்சுட்டு இந்த மாதிரி கயிறு வச்சு இந்த வாழை இலையோட கயிறை வச்சே நம்ம வந்து கட்டிட போகிறோம். இப்படி அடியில் அந்த வாழை மட்டையோட வாழை நாரை கொடுத்து நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. ரொம்ப டைட்டாக கட்டினீங்கன்னா இலை கிழிஞ்சிரும். உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு டைட்டாக கட்டணும்னா அந்த அளவுக்கு டைட்டாக கட்டிட்டு 2 நாட் போட்டுக்கோங்க, 2 முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போது இது பிரியாது. மறுபடியும் சென்டர்லையும் அதே மாதிரி கொடுத்து போட்டுக்கலாம். ஒருவேளை பிரிஞ்சிருமோங்கிற அந்த இது வந்ததுன்னா சென்டர்லையும் இது மாதிரி ஒரு நாட் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம சூப்பராக இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். தவாவில் எண்ணெய் சேர்த்துப்போம். நம்ம 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்போம். 4 டீஸ்பூன் போதும். எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயட்டும். இந்த மாதிரி வாழையில செய்கிறப்போ அந்த டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த மீனில் வந்து வாழை இலையோட ஃப்ளேவர் எல்லாமே மீனில் வந்து இறங்கிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பொறுமையாக வாழை இலையை வச்சாச்சு. இது வந்து ஸ்லோ குக் தான். சிம்மில் வச்சுடுங்க. ரொம்ப எண்ணெய் கொதிக்க விட்டு நீங்கள் வாழை இலையை வைக்கக்கூடாது. அதனால தான் எண்ணெய் ஒரு அரை இது கொதிச்சதுக்கப்புறமா வச்சுருக்கோம். சிம்மில் வச்சுக்கோங்க. இது சிம்மில் தான் வேகணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மீன் நல்லா கரெக்டாக வேகும். இப்போது நம்ம வச்சாச்சு. இதை அப்படியே விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போடலாம். இப்போது இதை நம்ம வந்து திருப்பி விட்டுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 கரண்டி வச்சுட்டு திருப்புங்க பொறுமையாக. இப்போது நம்ம சங்கரா மீனை நல்ல பாரம்பரிய முறைப்படி வாழை இலையில் சமைச்சிருக்கோம். இப்போது இதை எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெயில் வறுத்ததுனால சும்மா லைட்டாக பிக்கும் போதே கட் ஆகிடுது பாருங்கள். இப்போ எந்த மாதிரி வெந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். வாவ், பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. வாசனை அப்படியே வாழை இலையில திறந்த உடனே அந்த வாழை இலையோட சூட்டில் நல்லா வாசமாக இருக்குது. மீன் சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு அந்த வெந்திருக்கிறது எப்படி தெரியுதுன்னா அந்த கண்ணை பார்த்தாலே தெரியும். நல்லா மீன் வெந்திருக்கு. இப்போது இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வெந்துட்டதுனால பாருங்கள் இவ்வளோ நல்லா வெந்திருக்கு வாழை இலைக்குள்ளே வச்சு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் மசாலாவோட தொட்டு எடுத்துக்குவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது மசாலாவோட தொட்டு எடுத்தாச்சு. இப்போது சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குது. நல்லா அந்த வாழையோட ஃப்ளேவர் நல்லா அதில் மீனில் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம சும்மா சூப்பராக ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நல்லா வாழை இலையிலேயே சங்கரா மீனை வறுத்து எடுத்திருக்கோம். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.